உங்கள் எல்லாருக்கும் சமாதானம். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. இந்த குணமாக்கப்பட்ட இருதயம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த இருதயம் என்பது எப்பொழுதும் காயப்படாமல் இருக்குமா என்று சொன்னோம். அது முடியாத காரியம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல், குடும்பம், எல்லா காரணிகளுடைய தாக்கங்கள் மூலமாக நாளாந்தம் இதயங்களிலே காயம் உண்டாகிறது, துக்கம் உண்டாகிறது, சோர்வுகள் வருகிறது. இந்த இருதயம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதுதான், நல்ல மனநிலையில் இருக்கும் பொழுதுதான் எங்களோட காரியங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்ல முடியும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்ல முறையிலே சிறப்பாக எடுத்து செல்ல முடியும். அப்ப நாங்கள் எப்படி அந்த இருதயத்தினுடைய காயங்கள் ஏற்படாத படிக்கும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்பி படிக்கிறேன். என்னை நல்வழிப்படுத்தின வேதத்திலே இருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேதத்திலே யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்கிறார். எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி செல்கிறார். அப்படி கூட்டி செல்லும் பொழுது இந்த கானானுக்கு போவதற்கு ஒரு ஷார்ட்கட்டான பாதை உண்டு. அதனாலே தம்முடைய ஜனங்களை அழைத்து செல்லாமல் அந்த கானானுக்குள்ளே போவதற்கு நெடும் தூரமான ஒரு பாதையை பயன்படுத்துகிறார். அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, கானானுக்கு போகிற பாதை அது கிட்டவாக இருந்தாலும், அது குறுகினதாக இருந்தாலும், அந்த வழியாலே போகும் பொழுது தன்னுடைய ஜனங்கள் மனமடிவாகி விடுவார்கள். அங்கே ஒரு யுத்தம் நடந்துவிடும். ஒரு யுத்தம் நடந்தால் அந்த இழப்புகள் எப்படி இருக்கு, அவருடைய தாக்கம் எப்படி இருக்கு. அதனாலே தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார்கள், அந்த வழியிலே போக விடாமல் அவர்களை திருப்பி நடத்துகிறார். இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய இருதயம் காயப்படுகிற சூழல்களில் இருந்து, எங்கள் இருதயம் மனநிலைகள் பாதிக்கப்படுகிற இடங்களில் இருந்து நாங்கள் விலகி நடப்பது நல்லது. ஏனென்றால் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எங்கள் கரங்களில் உண்டு. எங்கள் குடும்பங்களை, எங்கள் வாழ்க்கையை நல்ல முறையிலே வாழுகிற பொறுப்பு எங்களுக்கு உண்டு. அதனாலே உங்களுடைய மனநிலைகள் நல்ல முறையில் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்ல முடியும். உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களை காயப்படுத்துகிற இடங்களில் இருந்து, அதிகமாய் உங்களை சோர்வுக்கு உள்ளாக்குற இடங்களில் இருந்து, அதிகமாய் உங்களுடைய சிந்தனைகளை மடங்கடிக்கிற இடங்களில் இருந்து நீங்கள் சற்று விலகிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுங்கள். வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.